பாம்பேயில் பண்ணாங்க. அப்போ இந்த பகுதியோட அயோட்டாவை பெருந்தமனியை மாற்றிட்டாங்க. அதில் அயோட்டிக் வேல்வுன்றதையும் மாற்றிட்டாங்க, டிஷ்யூ வேலை வச்சு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள அயோட்டாவில், அதாவது இந்த பகுதியில் உள்ள அயோட்டா நார்மலாக ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும், அவர் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் ஆகி பெருசாகிடுச்சு. அது இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணலைன்னு சொன்னால் அது வெடித்து பாதிப்பு உண்டாயிடும். அதே சமயத்தில் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச இந்த வேல்வும் பாதிப்பாயிடுச்சு. ஸோ அது 10 வருஷம் தான் வரும், அதுவும் பாதிப்பாயிடுச்சு. இப்போ நம்மளோட சேலஞ்சே இந்த பாதிப்பான இந்த அயோட்டாவையும் மாற்றணும், அதே சமயத்தில் இந்த வேல்வையும் மாற்றணும். இது இந்தியாவில் முதல் முறையாக என்ன பண்ணோம், ஏற்கனவே இருக்கிற வேல்வுக்குள்ளேயே இந்த டேவி வேல்வுன்ற வேல்வ் வச்சு தைக்காமல் செட்டில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக கழட்டி ஒவ்வொரு 3 ரத்த குழாயும் ஒவ்வொன்றும் திருப்பி ஒன்று ஒன்றா தச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கீழே உள்ள அயோட்டாவில் ஒரு ஸ்டென்ட் மாதிரி போட்டு அந்த அயோட்டாவை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். இது 3 ஆப்ரேஷனையும் ஒரே நேரத்தில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி 10 நாளைக்கு ஆச்சு. இப்போ இங்கே இருக்காங்க. இப்போ இந்த போட்ட வேல்வு அந்த டிஷ்யூ வேல்வுன்னு சொல்கிற வேல்வு தான். அந்த வேல்வும் 10லேருந்து 12 வருஷம் தான் வரும். யூஸ்வலாக ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த வேல்வ் போட்டோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஷ்யூ வேல் 5 வருஷம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் வருஷம் ஒரு எக்கோ பார்த்து கண்காணிக்கணும். பென்டால் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பென்டால் ஆப்ரேஷன், இந்த வேல் பாதிப்படைஞ்ச வேல்வுக்குள்ளே டேவி போட்டது, அதாவது ஓப்பன் சர்ஜரி மூலமா டேவி போட்டது இப்போ தான் முதல் முறையாக இந்தியாவில். இது ரொம்ப மேஜர் சர்ஜரி. அதான் 2014 அயோட்டிக் டிசெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அயோட்டிக் டிசெக்ஷன் சொன்னால் இந்த ரத்த குழாய்கள் அப்படியே கிழிஞ்சிடும். எப்படி தண்ணியில் நினைய வச்ச கார்ட்போர்டு இப்படி கிழிஞ்சு வருமோ அது மாதிரி இந்த அயோட்டை கிழிஞ்சு தனித்தனியாக பகுதி ஆயிடுச்சு. அதனால தான் வீக்கம் அடைஞ்சிருச்சு அவருக்கு. ஆப்ரேஷன் இந்த ஹார்ட்டை நிறுத்தின ஹார்ட் நிறுத்துறது மட்டும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. இது மாதிரி பண்ணாமல் நாங்கள் ரெகுலர் டெக்னீஷியன் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்டு திருப்பி துடிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். அதை தவிர ஓவரால் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. நார்மலாக இருக்கலாம். பிபி மாத்திரை கண்ட்ரோல் பண்ணி, பிபி மாத்திரைகளை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பிபி நார்மலாக வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது.